எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். சீனா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபரை இன்று சந்தித்து பேசுகிறார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்துவார் என தகவல். ஜெர்மனியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழர்கள் அளித்த பாரம்பரிய வரவேற்பு நிகழ்ச்சி. தமிழகத்தில் பெருமளவு முதலீடு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள். சென்னையில் டீ விலை உயர்வு அமலுக்கு வந்தது. ஒரு கிளாஸ் டீ 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாக அதிகரிப்பு. ராமதாஸ் தலைமையில் இன்று பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம். அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல். ஆவேசம் பட இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்கத்தில் இணைய உள்ள சூர்யாவுக்கு ஜோடியாகும் நஸ்ரியா. இனி விரிவான செய்திகள். சீனா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை இன்று சந்தித்து பேசுகிறார். இந்த தகவலை மத்திய வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% வரி குறித்து இருவரும் விவாதிக்க உள்ளதாகவும் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பிரதமர் வலியுறுத்துவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக கர்நாடகா மற்றும் தமிழகம் வருகிறார். இன்று மைசூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் நாளை சென்னை சிட்டி யூனியன் வங்கியின் 120வது நிறுவன நாள் விழாவிலும் பங்கேற்கிறார். செப்டம்பர் 3ஆம் தேதி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். சீனாவின் தியான்ஜன் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது நேபாளம், மாலத்தீவு, எகிப்து, பெலாரஸ், கஜகஸ்தான், வியட்நாம், மியான்மர், அர்மேனியா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாட்டு அதிபர் மற்றும் பிரதமர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இதன் மூலம் அந்நாடுகளுடனான உறவு வலுப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை ஒட்டி எம்பிக்களுக்கு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி விருந்தளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒற்றுமையான பிணைப்பு ஏற்படும் என பிரதமர் நம்புவதாக பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. வரும் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் என்டிஏ சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனும் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி பாஜக தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோர உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக உயர்மட்ட தலைவர்கள் அனுமதி அளித்தால் அக்கட்சியின் முக்கிய தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோர உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மாத தொடக்க நாளான இன்று வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 51 ரூபாய் 50 காசுகள் குறைந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சிலிண்டரின் விலை 1738 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லாமல் 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. ஏழை, பணக்காரர், தொழிலாளர், பாட்டாளி வர்க்கம் என அனைத்து தரப்பினரும் விரும்பி அருந்தும் டீயின் விலை சென்னையில் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த ஒரு டீ 15 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பால் 15 ரூபாய்க்கும், லெமன் டீ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஸ்பெஷல் டீ, ராகி மால்ட், சுக்கு காஃபி உள்ளிட்டவை 20 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் டீயின் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமதாஸ் தலைமையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் இன்று கூடுகிறது. இந்த கூட்டத்தில் அன்புமணி நீக்கப்பட உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னர் நடைபெற்ற பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதில் அளிக்காததால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து இன்று நடைபெறும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நமது சிறு வணிகர்களை பாதிக்கும் டிமார்ட் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற நிறுவனங்களால் சில்லறை கடைகள், உணவு, குளிர்பானங்கள் ஆகியவற்றின் விற்பனை கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைமையிலான கூட்டணியில் 4 கட்சிகள் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026இல் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தொடங்கியிருக்கிறார். ஆனால் அக்கட்சியுடன் அதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணி வைக்க முன் வராத நிலையில் தற்போது அமமுக, புதிய தமிழகம், தேமுதிக மற்றும் OPS இணைவார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழகத்தில் தொழில்துறையில் பெருமளவு முதலீடு செய்ய வேண்டும் என ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றுள்ள முதலமைச்சருக்கு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஜெர்மனி தமிழர்கள் அடைந்துள்ள உயரத்தை கண்டு உள்ளம் பூரித்ததாக குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு வர வேண்டும் என்றும் தமிழர் தொன்மையின் பண்பாட்டு சின்னங்களை காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் நம்பிக்கையுடன் தமிழகத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகே மாநாடு நடத்த ஓபிஎஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இபிஎஸ் பாஜக கண்டுகொள்ளாத நிலையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினார் ஓபிஎஸ். அவர் தனது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறார். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியான நிலையில் ஏதேனும் ஒரு கட்சியுடன் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகு மாநாடு நடத்த ஓபிஎஸ் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்போம் என குறிப்பிட்டார். தங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள மனிதநேய மக்கள் கட்சி வரும் தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.